அது என்ன பண்ணும்னா தண்ணி எண்ணெய் சேர்றப்ப வெடிக்க ஆரம்பிக்கும். தண்ணி எண்ணெய் சேர்ந்தா வெடிக்க ஆரம்பிட்டானா வெடிக்க எதுவும் தெரியலையே. வெடிக்க ஆனா லேசா தண்ணி வெடிக்கும். கொஞ்சமா ஊத்தணும், ஸ்டார்டிங்ல ரொம்ப மட்டும் தண்ணி ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. லேசா அரை பர்சன்ட் 1/4% இருக்கணும். 1% 1% மேல இருக்கக்கூடாது. ஃபுல்லாவே ஊத்திட்டீங்க. என்ன எக்ஸ்பெரிமெண்டல் தானே. சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு. வெடிக்க சடப்பட 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 ஒண்ணு வேண்டாம். நீங்க எண்ணெயும் தண்ணி லேசா ஆமா இணைச்சிக்கிட்டு வச்சு சடப்படச்சா வெடிக்க அந்த உள்ள இருக்கிற ஹைட்ரஜன் மாலிகுல் ஹைட்ரஜனை உடச்சி வெப்பம் அதிகமா இருக்கும், வெளிச்சம் அதிகமா இருக்கும். கண்டிப்பா. இப்பதான் ஃபுல்லா தண்ணி வச்சிரு. நான் தான் போட்டோ எடுக்காம விட்டுட்டேன். பட் ஆனா இப்ப வந்து ஃபுல்லா தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். ம். ஒரே தண்ணி செக் பண்ணுவோம். என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அந்த என்ன பாத்திரம், அது மண் பாத்திரமா செம்பு பாத்திரமா? இது வந்து செம்பு பாத்திரங்க. செம்பு. சரி. செம்பு பாத்திரத்துல தண்ணி வந்து தண்ணி நேத்து குடிச்ச வச்சேன். நேத்து குடிச்சேன். நேத்து கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தேன். இப்ப காலையில கொஞ்சம் குடிச்சேன். கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சுட்டால ஊத்திட்டு இப்ப ஊத்துறேன். ஊத்திட்டு சரி கொஞ்சம் ஊத்திட்டு இதுல செக் பண்ணி பாப்போம்ட்டு. உங்களுக்கு பின்னாடி என்ன எரியுது? அந்த விளக்கா? அந்த விளக்குது. அது என்ன என்ன அது பார்த்தா பித்தளை பாத்திரம் மாதிரி தெரியுது. பித்தளையா செம்பு? அது பித்தளைதான் பித்தளைதான். சரி, பித்தளை பாத்திரத்துல என்ன தண்ணி ஊத்திருக்கீங்களா? ஆமா ஆமா. தண்ணியுமே எண்ணெய் கலந்துருக்கீங்களா? எண்ணெய் ஆல்ரெடி கொஞ்சம் அந்த விளக்குல தண்ணி எண்ணெய் இருந்துச்சு. ஏற்கனவே எரிய வச்சதுனால காமாட்சி அம்மன் விளக்கு. அந்த விளக்குல கொஞ்சம் லேச எண்ணெய் இருந்துச்சு. அந்த எண்ணெய் சரி எடுத்து ஊத்தல. சரி கரெக்டா எடுத்துட்டு போது அது மேலேயே தண்ணி ஊத்திட்டேன். சரி. அதுதான் சரி எவ்வளவு நேரம் எரியுதுன்னு ஒரு 5 நிமிஷம் ஆகுது எரிஞ்சிட்டு இருக்கு. பரவாயில்லையே. ஆமா, தண்ணி இருந்துன்னா அது எரியுதுன்னா ஆச்சரியமா இருக்குது. தண்ணி வந்து எப்பயுமே நெருப்ப அணைக்கும். தண்ணி வந்து நெருப்ப அணைக்கும். அதே இந்த இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க. இந்த கேபிலரி ரியாக்ஷன் இருக்குல்ல, அது ஏதோ பண்ணுது. கேபிலரி ரியாக்ஷன் பண்ணுது. அதான் என்னமோ புரோட்டான் மாதிரி மாறி என்னமோ பண்ணுது. என்னமோ பண்ணுது. நேரடியா நெருப்பறி இருப்ப நேரடியா தண்ணி ஊத்துனீங்கன்னா அணைஞ்சு போகுது. நேரடியா தண்ணி ஊத்துற அணைஞ்சிடும். அரைஞ்சு போயிடும். ஒரு திரி வந்து அது மூலமா கனெக்ட் ஆகுது. அந்த திரியில அந்த பவர் எடுத்து அந்த நெருப்பு வந்து அந்த வாட்டர்ல இருக்கிற மாலிகுலை எடுத்து அது வந்து ரிவைன் பண்ணுது. அந்த மாலிகுல ஒரிஞ்சியா வருது. அந்த மாலிகுல் அந்த 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 கனெக்டிவிட்டியா அந்த ஒயர் அந்த துணி அந்த துணி நூல் வந்து அந்த கனெக்டிவிட்டி பண்ணுது. சரி. அந்த பருத்தி நூல் கூட மின்னூட்டம் அதிகமா இருக்கும்ல. சில பருத்தி நூல் கூட மின்னூட்டம் வந்து அதிகமா இருக்கும். பருத்தி நூல் வந்து மின்னூட்டத்தை அது வந்து கிட்டத்தட்ட பயோபாலிமர் கரெக்ட். அந்த மாதிரி நேச்சுரல் பாலிமர், பயோபாலிமர், ஃபைபர் அதிகம். சரி, அது கிட்ட அந்த அப்படி கிட்ட கொண்டு காட்டுங்க. உங்க கேமரா அப்படி கிட்ட கொண்டு போங்க. அந்த விளக்கு நல்லா காட்டுங்க. விளக்கு நல்லா காட்டுங்க. ரைட், ஓகே. பயங்கர வெளிச்சமா தெரியுது. இப்போதுக்கு அது ஒரு 50 ml என்ன இந்த பழைய எண்ணெய் அப்படியே இருக்குது. அது கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டீங்க, அவ்வளவுதானே? ஆமாங்க. இது பாத்துங்க ஃபுல்லா அந்த ஃபுல்லா இருக்குதுல கொஞ்சம் ஒரு 2 ml தான் எண்ணெய் இருந்துச்சு. நான் ஃபுல்லா தண்ணி ஊத்திட்டேன். 2 ml எண்ணெய்க்கு அப்ப இருங்க 2 ml ஒரு சரி 5 ml வச்சுக்கலாம். 5 ml-க்கு ஒரு 50 ml தண்ணி ஊத்திருப்பீங்களா? ஆமா, மேல ஃபுல் பண்ணிட்டேன். ஃபுல் பண்ணிட்டீங்க. வெரி குட். ஃபுல் பண்ணிட்டீங்க. ஆமா. வெளிச்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. நல்லா தான் இருக்குது. கண்டுபிடி. அதாவது எண்ணெயும் தண்ணியும் கலந்து அடிக்கிறீங்க. எண்ணெயும் தெரிஞ்ச அதான் என்ன வேணா இது யாரும் ஆராய்ச்சி பண்ணுங்க. யாரும் தண்ணி ஊத்தி விளக்கரிச்சது கிடையாது. நீங்க தண்ணி எண்ணெயும் போட்டு இருக்கிறீங்க. பார்ப்போம் என்ன நடக்குன்னு பாப்போம். அப்ப இருங்க எவ்வளவு நேரம் எரியுது பாத்துட்டே இருங்க. வெளிச்சிட்டே கவனிங்க. வெளிச்சம் டிம் ஆகுதா, பிரைட் ஆகுதா, ஒளி குறையுதா, கூடுதா, அது அப்படியே ஒரே மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு. அதையும் பாருங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா நல்ல தேர்ந்து இருக்குது. இந்நேரம் அரைஞ்சிருக்கணுமே. தண்ணி கலந்துட்டு நான் அரைஞ்சிருக்கோம். தண்ணி ஊத்தாதீங்க. சடப்படன்னு வெடிச்சிருக்கணும். ஒண்ணுமே நடக்கலையே. ஆமா. இப்ப இதுல வந்து என்னன்னா இப்ப நாம கிரவுண்ட் வாட்டர் மேபி இப்ப இதெல்லாம் ஆர்வ வாட்டர் தான் இது எல்லாமே. சரி. அவன் பியூரிஃபை பண்ணி தான் கொடுக்குறான். அதுல பியூரிஃபை அந்த கண்டென்ட்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் அந்த மின்னூட்டமான வாட்டர் தான் மேக்சிமம் பியூரிஃபை பண்ணி தான் கொடுக்குறான். அதே மாதிரி நம்மளோட இது
இந்த செம்போட கனெக்ட் பண்ணும்போது நிலதான் எரியும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது. இல்ல வாட்டர் வந்து மெட்டலோட ரியாக்ட் பண்ணது கண்டுபிடிச்சாச்சு இல்ல. வாட்டர் வந்து மெட்டலோட ரியாக்ட் பண்ணுது, H3 மாறும். புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. புரோட்டானிக் எக்ஸ்சேஞ்ச். புரோட்டான் தான் ஹைட்ரேனியம். அதுதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பாக்கலாம் என்னன்னு தெரியலையே யாரு. அப்ப அததான் எக்ஸ்பெரிமெண்டல்ல. சரி செஞ்சு பாப்போம். இது வந்து இதாயிருச்சுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் பாக்கலாம் வந்து எப்படி இருக்கு. இல்ல நீங்க இப்ப கூட நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி வீடியோல அந்த ஐயாவோட சங்கர் ஐயா அப்புறம் அந்த மேடமோட பேசிட்டு இருந்தேன், தேவி மேடத்தோட பேசிட்டு இருந்தேன். பாதரசம் மெட்டல் வந்து இது வந்து 9 மடங்கு அதிகமா அந்த கடத்துற தன்மை. 13 டென்சிட்டி அதிகம், திக்கட் 13 தடவை. தண்ணி இரும்பு வந்து 7 தடவை. இரும்பு தண்ணி தான் அடிப்படை. தண்ணியை வச்சுதான் டென்சிட்டி அளப்பாங்க. ஓகே. தண்ணியினுடைய அடர்த்தியை வைத்துக் கொண்டுதான் அந்த ஸ்பெசிபிக் வெயிட்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. அந்த ஸ்பெசிபிக் அதாவது எப்படி வேணா வச்சுக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா 7 தடவை இரும்பு, 7 தடவை, அப்புறம் 8 தடவை, ஒவ்வொரு மெட்டலும் அடர்த்தியை மாறிட்டே போகும். அதிக அடர்த்தி அந்த பாதரசத்துக்கு இடையானது தங்கம். நீங்க பாதரசம் மேல இரும்பு வச்சீங்கன்னா மிதக்கும். ஆமா, பாதரசம் மேல ஏன்னா டென்சிட்டி அது அதிகம் இல்ல, அதனால இரும்பு வந்து மிதக்கும். இரும்போட டென்சிட்டி கம்மி. ஆமா, நான் பாத்திருக்கேன். ஒண்ணு இல்ல, தண்ணி ஆடாம இருக்கிறப்போ மேல பிளேடு வைங்க, பிளேடு மிதக்கும். அது வேற. அது வந்து பார்த்தா இந்த சர்ஃபேஸ் என்ன சொன்ன, ஜவ் தன்மை. ஒரு வேகான ஒரு ஜவ் இருக்குது, தண்ணிக்கு ஒரு ஜவ் இருக்கு. அந்த ஜவ்வு வந்து கீழே விடாம பாத்துக்கும். ஆனா புடிச்சு டபக்க நமத்துல உள்ள போயிடும், லேசா வச்சு நிக்கும். ஆமா, அந்த ஜவ்வோட டென்சிட்டிக்கு அந்த பிளேடு மிதக்குது. ஆமா, மற்ற ஆடுனா உள்ள போயிடும். ஆமா, அதுதான் அந்த ஒரு ஆட்டுனா உள்ள போயிடும். அந்த தண்ணியோட ஜவ்வுக்கு வந்து அந்த மெட்டல் வந்து தாங்குது. விஸ்காசிட்டி அந்த விஸ்காசிட்டி இது தாங்குது. இல்ல சப்போஸ் இதா இருந்துச்சுன்னா இத கொஞ்சம் தள்ளி விட்டோம்னா கீழே உள்ள போயிடும். கொலாப்ஸ் ஆயிடும். ஆனா இதுதான் டென்சிட்டிங்கிறது. இந்த உண்மையான ரியாலிட்டி. இது இந்த டென்சிட்டிங்கிறது ரியாலிட்டி. இது வந்து உண்மையான அடர்த்தி கண்டுபிடிக்கிறது. நம்ம புரோட்டானவே மாத்தலாம்யா. புரோட்டான்ங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு மையத்தில் இருக்கிற ஒரு அணுதான் புரோட்டான். அந்த புரோட்டான் கவுண்ட் கூட வெவ்வேறு மெட்டலா மாறிடும். இதுதான் விஞ்ஞானம். கவுண்ட் கூட மெட்டல் மாறுறீங்க. இப்போ டைமென்ஷன் மாறி வேற பொருளே மாறிடும். கரெக்ட். இந்த பாயிண்ட் தான். இப்ப இதுதான் இப்ப நம்ம பார்க்க வேண்டியது. என்னன்னா மூலக்கூறு மாற அந்த பொருளே மாறிடும். அந்த மூலக்கூறுனா இப்ப ஒரு பொருள் எடுத்துக்கலாம். எந்த பொருள்? இப்ப பாதரசம் 79. ஆமா, மூலக்கூறு 79 அப்படின்னு வச்சுங்க. அது ஏதோ நான் சொல்லி கேள்விப்பட்டேன். 79 தான். அது கிட்ட இருக்கிற தங்கம் பாதரசம் எப்படின்னு கேட்டீங்கன்னா 80, அல்லது தங்கம் வந்து 79 இருக்கலாம், அல்ல பாதரசம் 80 இருக்கலாம். இவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு புரோட்டான் தான் வித்தியாசம். ஒரே ஒரு புரோட்டான் வித்தியாசம். ஒண்ணுதான். அது புரோட்டானா மாலிகுலான்னு தெரியல. அது ஒண்ணு சேர்த்தா தங்கமாயிடுது. ஆமா, அதான் இப்ப நம்ம பண்ணணும். ஏன்னா அது எந்த இதை சேர்த்தா அது ஒண்ணு மாறுது அப்படின்னு தெரிஞ்சுட்டாக்கா முடிஞ்சுது. ஏன்னா இது அவர் இது பண்ணிருக்காங்க, அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அந்த இது வள்ளலார் இதுல அவர் ஏதோ ஒரு மூலிகையை போட்டு அந்த வாட்டர்ல அந்த அண்டாவில தண்ணி வச்சு ஏதோ துணியை போட்டு ஏதோ மூலிகை ஏதோ ஒண்ணு போட்டிருக்காரு. அது போட பார்த்து அந்த மெட்டல் வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்குது. ஏன்னா அந்த மூலிகை வந்து அவர் ஏதோ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருந்துருக்கலாம் மேபி. ஆமா, அது அப்ப அடிக்கடி வச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டா துணியை மூடிட்டு கொஞ்ச நேரம் அது ஏதோ மெடிடேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது சொன்னா கொஞ்ச நேரத்துல அதெல்லாம் ஃபுல்லா கட்டியா மாறிடுது. தண்ணி ஃபுல்லா கட்டியா மாறிடுது. புரியுது. இது ஏற்கனவே ஆர்டிபிஷியலா கோல்டு பண்ணி பாத்துருக்காங்க. அது சயின்டிஸ்ட் பேரே இருக்கு, நம்ம லிஸ்ட் இருக்கு.
செலவு அதிகமாகுது ஆர்டிபிஷியலா செய்யறப்ப. ஆர்டிபிஷியல் நேச்சுரலா நடக்கிறது வேற, ஆர்டிபிஷியல் நடக்கிறப்ப நீங்க ₹1 100 செலவாகுது. அதனால வந்து அது சாத்தியமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது புரோட்டானை சேர்த்தனா தங்கமா மருந்துன்னு கண்டுபிடிச்சாங்க, பேசிக் கண்டுபிடிச்சிட்டாங்க. செலவு அதிகம், ₹1 1000 செலவாகுது. அதுதான் இப்ப தண்ணியில நீங்க தண்ணியே பவரா அந்த ஆட்டமை மாத்திட்டாக்க அது ஈஸியா போயிரும்ல. ஆனா ஏதோ ஒரு மூலிகை அதுல சேர்ந்தா அந்த ஃபார்முலாவுக்கு வந்துடுது. ஒண்ணு இல்லைங்க. இப்ப பெட்ரோல் எரியுதுன்னு வச்சுங்க, பெட்ரோல் கார்பன் தான். அதுல கார்பன் ஹைட்ரஜன் ரெண்டும் சேர்ந்தது தான். கார்பன் ஹைட்ரஜன் ரெண்டும் சேர்ந்துட்டா எரிபொருளா மாறும். தண்ணியில கார்பன் கிடையாது, தண்ணியில ஆனா புரோட்டானா மாறுது. புரோட்டான் இருக்கிறப்ப வெளிச்சம் கொடுக்கலாம், மின்சாரம். அப்ப புரோட்டானா மாறுறப்ப எனக்கு மின்சாரம் ஏன் தருது? அப்ப புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறப்போ எலக்ட்ரிசிட்டி ஏன்னா புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறப்போ அதாவது எனர்ஜி. அந்த எனர்ஜி நம்ம என்ன பண்றோம்னா மூணா பிரியுது. ஹைட்ரஜனா பிரியுது, ஹைட்ராக்சைடா பிரியுது. எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, வேற ஒண்ணும் இல்ல. எந்த மூலக்கூறு ஒன்னா இழைச்சாலும், எந்த மூலக்கூறு ரெண்டா பிரிச்சாலும் எலக்ட்ரிசிட்டி சும்மா வந்துடும். பிரிச்சாலுமே இதாவது காரணம் இல்லாம வந்துடும். அதனுடைய 3 பிரிவுல எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீன்னு தெரிஞ்சு போச்சு. இது வந்து மின்னல் அடிக்குது இல்ல, மின்னல் அப்படித்தானே. ரெண்டு அந்த பார்ட்டிகள் பிரிகிறப்ப மின்சாரம் பிரிஞ்சு சேர்றப்போ வெளிச்சம் வந்துடும், எலக்ட்ரிசிட்டி வரும். எந்த கண்டக்டே இல்லாம வருது, அது பிளாஸ்மா ஸ்டேட், பயங்கரமானது. அது பிளாஸ்மா, எந்த ஊடகம் அதுக்கு தேவையில்லை, எந்த ஊடகமும் தேவையில்லை. அதான் பிளாஸ்மா, அது போட்டான் தான், அது ஹை போட்டான். அப்பா பயங்கரமான மின்னல்ங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாது. மின்னல் கூட மின்னல் நான் ஒரு நாள் பார்த்தேங்க. அந்த மின்னல் அடிச்ச வெளிச்சம் பளிச்சுன்னு, அது பவர், அவ்வளவு பவர். அது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அப்படி போகுது. அத்தனை வோல்ட், ஹை வோல்ட். அது 1,00,000 வோல்ட், 2,00,000 வோல்ட், 10,00,000 வோல்ட், 20,00,000 வோல்ட், 1 கோடி வோல்ட். அது சாதாரணம் இல்ல. அப்ப அந்த வோல்ட் நம்ம பாடியில இருக்குல்ல, அந்த வோல்ட்ட வந்து நம்ம ஆட்டம் மாதிரி நம்ம உடம்பு இருக்கு, அது பிரிக்கிற. இது எப்படி தூண்டுறது? புரியுது. இது எப்படி தூண்டுறதுன்னு நமக்கு தெரியல. இல்ல, நீங்க அந்த மின்னோட்டம் நம்ம பாடியோட வெப்பநிலை இப்ப 5000 ஆயிடுச்சுன்னா அந்த பாடி வந்து திரிஞ்சு ஹை கரன்சில போச்சுன்னா எரிஞ்சு போயிடும். எரிஞ்சுன்னா இருக்கிற இடமே தெரியாம போயிடும். இதான் வரலாறு பண்ணி இருக்காருங்க. ஆனா நீங்க சொல்லும் போது நீங்க பார்த்தேன், அந்த நேற்று பார்த்தேன்னு டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. அது எப்படி பண்ணாரு? ஏன்னா அந்த கரன்சி, பாடியோட கரன்சி அதிகமாக பாடியில இருக்கிற செல்லுல வந்து ஒலி ஜாஸ்தியா மாறுது. நம்ம செல்லோட ஒலி மாறுது. நம்ம சாப்பாடே எடுக்கலன்னா மொத்தமே டோட்டலா செல்லு மாறிடும்ல. ஆமா, ஆகாய ஸ்பேஸ் மாறிடுது. ஆகாய ஸ்பேஸ் மத்த பூதம்னா உங்களுக்கு எல்லாம் கண்டாமினேட் பூதம் தான். ஆகாய ஸ்பேஸ் வந்து அது வந்து ஒலி ஆற்றல் தானே, டோட்டலா ஒண்ணுமே இல்ல. அதுல நமக்கு 4 டிஸ்டர்ப் இருக்கு. நீரு, நெருப்பு, காற்று, நிலம், 4 டிஸ்டர்ப். கடந்து போகணும். ஸ்பேஸ்க்கு போனாதான் இது 4 வெட்ட வெளி கடந்தாதான் இந்த பக்கம் வரும் பாடி வந்து. அப்ப அந்த பாட்டு சொன்னனே, நான் நிழலை இல்லாதவன் தெரியாத, என் நிழலை கோடு புரியாத அன்பே, நான் என்னது ஆதாரம் இல்லாமல் தான் வாழக்கூடும் அன்பே, நீ என் பக்கத்தில் இருந்தால். அப்புறம் அடுத்தது, நான் நிழலை இல்லாதவன் தெரியா, நிழலை கூடவும் புரியாதா அப்படின்னா என்னன்னா, நான் அந்த கரன்சில இருந்தாக்கா எனக்கு வந்து ஃபுல்லாவே இந்த ஸ்பேஸ்ல தான் எல்லாமே கனெக்டிவிட்டி, எல்லாம் ஸ்பேஸ் கனெக்ஷன் தான் வரும் எல்லாமே. ஏன்னா இந்த உலகம் எல்லாமே கட் ஆயிடும், மொத்தமே கட் ஆயிடும். கட் ஆயிடுச்சுன்னா அது அவ்வளவுதான், நம்மளுடைய நோக்கம் வந்து கரெக்ட் ஆயிடும். இப்ப இதுல என்ன, இப்ப இதுல பச்சை தண்ணி குடிச்ச ஒரு ஃபார்முலா ஆகுது, சுட தண்ணி குடிச்சா ஒரு ஃபார்முலா ஆகுது. அது எப்படின்னா, ஆக்சுவலா இப்ப உடம்பு டிடாக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சுட தண்ணி குடிச்சா பாடி வந்து இறுகிடும். உடம்பு டிடாக்ஸ், உடம்பு வந்து சுத்தம் இல்லாத நிலைமை குடிச்சோன்னா, சுட தண்ணி குடிச்சுன்னா பாடி இறுகிடும், களி வெளியில போகாது. பாடி நல்ல சுத்தமான பிறகு சுட தண்ணி உள்ள போட்டீங்கன்னா அது பவரா மிருகும். அந்த மிருகேறும் சொல்லுவாங்கல்ல. ஆமா, ஏன்னா எனக்கு அதெல்லாம் புரியுது. ஏன்னா தண்ணி இப்ப நம்ம பாடியை வந்து
எல்லாம் சுடு தண்ணி குடின்றான், சில பச்சை தண்ணி குடினா, அதை போய் சளி குடிச்சா சுடு தண்ணி குடி. நீ சுடு தண்ணி குடிச்சாலுமே மாட்டிக்க உடம்பு. இப்ப இந்த கண்டிஷன் நம்ம மேல்நிலைக்கு போனாதான் இந்த உடம்பு சுடு தண்ணி வாட்டர் கரன்சி போடும்போது பாடி வந்து மிருகே இருக்கு, மினு ஹை கரன்சியா டெவலப் ஆகும். ஏன்னா அங்க எதுவுமே சுத்தம் எதுவும் இது கிடையாது, கண்டாமினேட் எதுவும் பார்ட்டிகல்ஸ் இந்த இம்பியூரிட்டிஸ் எதுவும் சுத்தம் இல்லாத தன்மை எதுவும் ஏதாவது என்ன கலங்களாத தன்மை உடம்புல இருந்துச்சுன்னா அது ஏத்துக்காது. ஏன்னா அப்படிதான் இருக்குது. ஏன்னா இது ஒரு கான்ட்ரவர்சி. சில பேர் சுடு தண்ணியில குடிக்கணும், பச்சை தண்ணியில குடிக்கணும், ரெகுலரா சுடுத்து எந்த மாற்றம் வர. ஏன்னா இந்த வேதிவினை புரியாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. கெமிக்கல் வேதியியல் ஃபார்முலா கண்டுபிடிச்சா தான் நமக்கு எல்லாமே கரெக்டா. கெமிஸ்ட்ரி அதான் இது ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு வாங்கிருங்க. நம்ம பெங்களூர்ல கூட ஒருத்தர் வாங்கிட்டாரு 100 ரூபாய் வாங்கிட்டாரு. அவருக்கு அந்த ஞானம் வந்துருச்சு, என்ன வாங்குறேன் அவரும் வாங்கிட்டாரு. கண்டிப்பாங்க. இது ஹோல்சேல் கடையில 50 ரூபாய். ஹோல்சேல் கடையில பாத்தீங்கன்னா ஹோல்சேல் கடை பிடிச்சோம்னா 50 ரூபா கூட வராது. உண்மையா 120 ரூபா தான் வேலை. ஹோல்சேல் கடையில் 100 ரூபா கூட இருக்காது. அவன் 4-5 கம்பி, எல்லா கம்பி அவனுக்கு என்னென்ன கம்பி கிடைக்குது எல்லா கம்பி வச்சு பாருங்க. இப்ப மேடம் பேசலாம், சரிங்களா? நன்றி. வணக்கம்.